ரத்தத்தால் ஓவியம் வரைவது தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அது மீண்டும் தடை எடுப்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. குடுவையில் எடுக்கப்படும் இந்த ரத்தம் ஏதோ ஆய்வுக்காக இல்லை, அழகிய ஓவியத்துக்காக என்றால் நம்புவீர்களா? ஆம், நம்பத்தான் வேண்டும். சொந்த ரத்தத்தை எடுத்து அதில் தனது மனதுக்கு பிடித்தவர்களை ஓவியமாக தீட்டி மார்போடு வைத்துக் கொள்பவர்கள் செய்யும் செயல். இப்படி ரத்தத்தில் ஓவியம் வரைவது தமிழகத்தில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இன்றளவும் இன்ஸ்டாவில் ரத்த ஓவியத்தின் ராஜ்யம் தொடர்கிறது என்பதை காட்டுகிறது சில பக்கங்கள். அப்படி திருச்சி திருவானைக்காவல் பகுதியைச் சேர்ந்த ஓவியர் ரத்தத்தில் ஓவியம் வரைந்து இப்படி உங்களுக்கும் வரைய வேண்டுமா என சமூக வலைதளத்தில் விளம்பரங்களையும் பிரதானப்படுத்தியிருக்கிறார். இந்த ரத்த ஓவியத்திற்கு சைஸுக்கு ஏற்ப 1500 முதல் 4000 ரூபாய் வரையில் காசு வசூலிப்பதாக கூறப்படுகிறது. அவரது ஓவியம் சிலரது கண்களையும் மனதையும் கவர்ந்தாலும் ரத்தத்தில் ஓவியம் வரைவது என்பது சில ஆபத்துகளையும் உள்வைத்திருக்கிறது. இரத்த ஓவியத்தால் தொற்றுநோய் அபாயமும் உள்ளது. அதுபோக மருத்துவ ஆலோசனை இல்லாமல் ஒருவரிடம் ரத்தம் எடுப்பது அவரது உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கலாம் என்ற எச்சரிக்கையும் இருக்கிறது. உயிர்களை காக்க வேண்டிய இரத்தத்தை ஓவியத்திற்கு பயன்படுத்த தமிழகத்தில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுவிட்டது. இப்போது அது தலையெடுப்பதை தடுக்க நடவடிக்கை அவசியம் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். காதலை வெளிப்படுத்த பலரும் ரத்தத்தால் கடிதம் எழுதி பார்த்திருப்போம். இப்போது அதெல்லாம் கோழி பிளட் என கலாய்க்கும் அளவுக்கு பாட்டாகி இன்று காதலை வெளிப்படுத்துவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது என நகைக்கும் சமூக ஆர்வலர்கள் உங்களை நேசிப்பவர்களிடம் நீங்கள் உண்மையாக இருந்தாலே பெரிய வரம் என்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.